சரி சிவா, நான் நேரம் பார்த்து உனக்கு ஃபோன் பண்றேன். இப்ப ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். அப்பவே நீ ரொம்ப எமோஷனலோட ஹக் பண்ண. இப்போ கொஞ்சம் காதலோட ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன சவுண்ட் அது? என்னமோ தெரியலங்க. ஐயோ, நீ உடனே இங்க இருந்து இப்ப கிளம்பி ஆகணும், இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருமே மாட்டிப்போம். நீ ஒரு டென்ஷனும் ஆகாத, நான் போயிடுறேன், ஓகேவா? என்ன சத்தம் அது? தெரியல மாமா. என்னதுல சரி? தெரியல மாமா. என்னாச்சு? என்னம்மா? வா. நீ என்னடி எறும்பு கடிச்சு 6 மாசம் கழிச்சு சொரிஞ்ச மாதிரி இவ்ளோ லேட்டா வர? எதுக்கு இப்படி வேர்க்குது? என் ரூம்ல ஏசி வேலை செய்யலாத, அதான் இப்படி. வீட்ல எல்லா பக்கமும் தேடியாச்சு மாமா, யாருமே காணோம். சுத்தி எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், யாரும் கண்ணில் படல. அதுக்கப்புறம் எந்த சத்தமும் கேட்கல. சரி, வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்னு சொன்ன, அந்த ஸ்டேர்கேஸ் கீழே பாத்தியா? ஸ்டேர்கேஸ் கீழயா? அதுக்குள்ள யார் போவாங்க? ஒரு வாட்டி சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை தீக்கணுமே தவிர அதுல லாஜிக்கலா தேடிட்டு இருக்க கூடாது. மூடி இருக்கிற வீட்டுக்குள்ள வரவன் அந்த ஸ்டேர்கேஸ்க்குள்ள போக மாட்டானா என்ன? மீரா, நீ போய் ஓபன் பண்ணி பாரு. நானா? மாமா மாமா, அடிக்காதீங்க மாமா, போதும் நிறுத்துங்க. என்னடா, நான் இவனை அடிச்சா உனக்கு வலிக்குதா என்ன? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. உங்க வீட்ல மாட்டின திருடனை எங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்க எதுக்கு அடிச்சீங்கன்னு போலீஸ் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? மாமா, டிசிபி கிட்டயே பேசுற உங்ககிட்ட ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ வந்து கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கரெக்ட் தான்டா, நீ வயசுல சின்னவன் தான், ஆனா கரெக்டா சொல்லியிருக்க. அட அறிவு கட்டவனே, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்ட பாதியிலே கெடுத்து விட்டுட்டான். இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு டிஜிபி கிட்ட இருக்கிற எல்லா கேஸையும் மேல போட சொல்லி நான் சொல்றேன். போனை கொடுறா. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் சார் போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க சார். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அடிச்சிட்டீங்கல்ல, என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் திருடன் இல்லை சார். சார் ப்ளீஸ் சார், ஃபோன் பண்ணாதீங்க சார். மாமா, ஒரு நிமிஷம். தோல் உரியிற அளவுக்கு அடிச்சோம். நான் திருடன் இல்லைன்னு இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானா? இவன் உண்மையிலேயே திருடனா இருக்க வாய்ப்பில்லை. ஆமா மேடம், உண்மைதான் மேடம், நான் திருடன் இல்ல மேடம். நீங்களாவது நம்புங்க மேடம். நம்புறேன்டா, நம்புறேன். இப்போ நீ யாரு, எதுக்கு வந்தன்னு சொல்லிதான் ஆகணும். இல்லனா இந்த கரண்ட் ஷாக்லயே சாக போற. அதுக்கப்புறம் உன் பின்னாடி இருக்கிறவங்க ஒப்பாரி வைக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. வேணாம் மேடம்.
ஹலோ அண்ணா நான் செரி பேசுறேண்ணா. இங்க சிவா வந்திருக்கானா? எங்கடா? அதானா எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். உங்க வீட்டுக்கா? இல்ல இந்த நேரத்துல சிவாக்கு உன் வீட்ல என்னடா வேலை? அதான் எனக்கும் ஒன்னும் புரியலண்ணா. அவன் திருடன் நினைச்சு அத்தியும் மாமாவும் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் இப்பவே வரேன். நீ எதுக்கு இங்க வந்த பூமி? நீ எப்ப இங்க வந்த? உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்ப்பா. அர்த்த ராத்திரியில நீ என்ன எதுக்காக பார்க்க வரணும்? உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்தா நீங்க தான் நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டீங்களே. அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். வரும்போது பதட்டத்துல பயத்தை பத்தியெல்லாம் யோசிக்கல. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி தனியா போகும்போது எனக்கு பயமா இருக்கும்லப்பா. அதனால தான் எனக்கு துணையா இருக்கட்டும்னு என் தம்பிய வர சொன்னேன். ஓ, இவன் உன்னோட தம்பியா? எந்த முறையில அவன் தம்பி? சிவாவோட அம்மா அப்பா தான் என்னை வளர்த்தாங்கப்பா. அவன் எனக்கு கூட பொறுக்காத தம்பி மாதிரிப்பா. கிடைச்சிருச்சுல? நீங்க எதிர்பார்த்த பதில் கிடைச்சிருச்சுல? சிவா பூமிக்கு தம்பி மட்டும் கிடையாது, எங்க வீட்டோட வருங்கால மாப்பிள்ளை. இன்ஃபேக்ட் நாளைக்கு என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம். பை தி வே, இத நான் ஒன்னும் உங்களை இன்வைட் பண்றதுக்காகலாம் சொல்ல, சிவா எங்க வீட்டு ஆளுன்னு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு சிவாவை நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அவன் உடம்புல உங்க யாராவது கை பட்டுச்சு, அதோட விளைவுகள் பதிலடிகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீ வா பூமி, வா.